சூரத்துல் கஸஸிலே 21வது சூரத் 20வது ஜுஸூலே 67வது வசனத்திலே இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காரூனுடைய சம்பவத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இன்ன காரூன் கான மின் கௌமி மூஸா ஃபபகா அலைஹிம் வஆதைனாஹு மினல் குனூஸி மா இன்ன மஃபாத்தீஹு லதனூஹு பில் உஸ்பதி உலில் குவா. காரூன் என்பவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமூகத்திலே இருந்தவர்தான். அவன் அவர்கள் மீது அநியாயம் செய்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியவர் மீதும் வரம்பு மீறினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காரூன் என்பவனுக்கு விசாலமான பொக்கிஷங்களை எல்லாம் கொடுத்திருந்தான். அவனுடைய திறவுகோல், அவனுடைய பொக்கிஷங்களை திறக்கக்கூடிய திறவுகோலை சக்தி படைத்தவர்களில் ஒரு பெரிய கூட்டத்தாரால் தான் சுமக்க முடியும். அவர்களுக்கும் அது மிக கஷ்டமானதாக இருக்கும். அந்த அளவுக்கு நிறைந்த பொக்கிஷங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காரூன் என்பவர் கொடுத்திருந்தார். இந்த காரூன் என்பவர் யார் என்பதில் கருத்து வேறுபாடு பட்டிருக்கிறார்கள். சிலர் கூறுகிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய உறவினர்கள் ஒருவராவார். இன்னும் சிலர் கூறுகிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சாச்சாவாவார். இன்னும் சிலர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சாச்சாவுடைய மகன் என்று கூறுகிறார்கள். இன்னும் சிலர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயின் தங்கையுடைய மகன் என்று சிலர் கூறுகின்றனர். மொத்தத்தில் பனி இஸ்ராயேலில் ஒரு மனிதனாக அந்த காரூன் இருக்கின்றார். இவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான வெகுமதிகளை கொடுத்திருந்தான். நல்ல சொத்து சுகம், நல்ல பொக்கிஷங்கள், அதிகமான சொத்துக்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுக்கு கொடுத்திருந்தான். இவருடைய சொத்துக்களை பூட்டி வைத்து சாவிகளை சுமப்பதற்கென்றே சில கழுதைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. சில ஒருவர் இரண்டுவரால் சுமக்க முடியாது. நல்ல பலமுள்ள, நல்ல சக்தி உள்ள 10 பேர், 3 ஆட்கள் தொடக்கம் 10 பேரான அதைவிட கூடுதலான ஆட்கள் தான் அந்த சாவிகளை சுமக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப இவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற வெகுமதிகளை பார்த்து நல்ல மனிதர்கள், அல்லாஹ்வை நம்பி நடந்தவர்கள் இந்த காரூனுக்கு உபதேசம் செய்தார்கள். என்ன செய்தார்கள்? இது கால லஹு கௌமுஹு லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன். அந்த அவனோடு வாழ்ந்திருந்த அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் இவருக்கு இந்த காரூனுக்கு நசியத் செய்தார்கள். நீ பெருமை அளிக்காத, வரம்பு மீறாத, வரம்பு மீறுவர்களை அல்லாஹ் ஒரு நாள் விரும்ப மாட்டான். வப்தகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆகிரத. அல்லாஹ் தஆலா உனக்கு எதை இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறானோ இந்த செல்வங்களை நீ பயன்படுத்தி ஆகிரத்துக்காக நீ சம்பாதித்துக்கொள், தேடிக்கொள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. உலகத்திலே உனக்கு எது தேவையோ அதை நீ மறந்துடாதே. வஹ்சின் கமா அஹ்ஸனக அல்லாஹ். அல்லாஹ் உனக்கு எவ்வாறு உபகாரம் செய்திருக்கிறானோ அதே போன்று நீயும் அல்லாஹ்வுக்கு உபகாரம் செய்வாயாக. வலா தபகில் ஃபஸாத ஃபில் அர்த். இந்த பூமியிலே பசாதுகளை, ஃபித்னாக்களை உண்டு பண்ணாத. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃஸிதீன். பசாதுகள், ஃபித்னாக்கள் செய்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான் என்று நசியத் செய்கிறார்கள். இந்த நசீகத்தை கேட்டவுடன் காரூன் ஒரு பதிலை கூறுகிறார். என்ன பதில்? قال انما اوتيته على علم عندي. قال انما اوتيته على علم عندي. இவ்வாறு சொத்து சுகங்கள், பொக்கிஷங்கள் இவைகள்லாம் நான் கொடுக்கப்பட்டதெல்லாம் என்னுடைய அறிவால தான் நான் சம்பாதித்துக் கொண்டேன். எனக்கு இருக்கின்ற அறிவு, ஆற்றல், எனக்கு இருக்கின்ற திறமை, வியாபாரத்தில் சம்பாதிப்பதில் வேறு விதமாக இருக்கின்ற எல்லா அறிவுகளை பயன்படுத்தித்தான் நான் சம்பாதித்துக் கொண்டேனே தவிர அல்லாஹ் எனக்கு வெகுமதியாக கொடுக்கவில்லை, உங்களுடைய அல்லாஹ் எனக்கு இதை பொக்கிஷமாக கொடுக்கவில்லை என்று அந்த மூமின்களுக்கு இந்த காரூன் பதில் கூறுகின்றான். இதனை கேட்டவுடன் அந்த மூமின்கள் மீண்டும் பதில் கூறுகிறார்கள். அவலம் யஅலம் அன்னல்லாஹ் கத் அஹ்லக மின் கப்லிஹி மினல் குரூனி மன் ஹுவ அஷத்து மின்ஹு குவத்தன் வ அக்ஸருஹு ஜம்அன். நீ தெரியாதா, உனக்கு நீ அறிந்து கொள்ள மாட்டாயா? உனக்கு முன்னால் எத்தனையோ ஆண்டாண்டு காலங்களாக வாழ்ந்தவர்கள், அவர்களில் முன்னிருந்தவர்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடாதனால்
அவர்களை எல்லாம் அளித்திருக்கிறான். அவர்கள் உன்னை விடவும் சக்தி உள்ளவர்கள், மிக வலுவானவர்கள், அவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளித்திருக்கிறார் என்பதை நீ அறிய மாட்டாயா என்று காரூனை பாட்டி மூமின்கள் கேட்கின்றார்கள். வலா இஸ்ஸாலு அன் துனூபிஹிம் அல் முஜ்ரிமூன். அல்லாஹ்வுக்கு குற்றம் செய்தவர்கள் அழிக்கப்படுவதற்கு அல்லாஹ் அவரிடத்தில் கேட்டுவிட்டு அழிப்பதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமூகத்தை அழிக்கும் பொழுது அவர்கள் செய்த குற்றங்களை கூறிக்கொண்டு அழிப்பதில்லை. அல்லாஹ் அவ்வாறு செய்வது கிடையாது. எனவே அல்லாஹ்வுடைய தண்டனை உனக்கு அறிவிப்பு இல்லாமலே வந்துவிடும் என்று அந்த மூமின்கள் இந்த காரூன் என்பவருக்கு கூறுகிறார்கள். காரூனுடைய சொத்து சுகங்களை பார்த்து சில பேர் ஆசைப்படுகிறார்கள். فخرج على قومه في زينته قال الذين يريدون الحياة الدنيا يا ليت لنا مثل ما أوتي قارون. சில பேர் காரூன் ஒரு முறை தன்னுடைய சமூகத்துக்கு முன்னால் அழகான முறையில் உடுத்து ஆபரணங்கள் அணிந்து மிக அழகான அழகிய தோட்டத்திலே அந்த காரூன் முன்னால் வருகின்றான், சமூகத்துக்கு முன்னால் போகின்றான். அதனை பார்த்து சிலர் ஆசை வைக்கிறார்கள். என்ன கூறுகிறார்கள்? காரல்லதீன யுரீதுன ஹயாத்த துன்யா, இந்த உலகத்தை மாத்திரம் விரும்பக்கூடிய கூறுகிறார்கள். யாரை தரனா, எங்களுக்கு இப்படி கிடைக்கலையே, மிஸ்லமா ஊத்திய காரூன், காரூன் கொடுத்த மாதிரி எங்களுக்கு இல்லையே, இன்னும் அதோ ஹத்தன் அதீம், பெரிய மகத்தான கொடைகளை இவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, எங்களுக்கு எதுவுமே இல்லை என்று எல்லாரும் ஆசை வைக்கிறார்கள், கொட்டை அடிக்கிறார்கள். இப்படியெல்லாம் கொடுத்திருக்கி நமக்கு ஒன்றுமே இல்லையே என்று கை செய்தப்படுகிறார்கள். ரத்த அஹ்லுல் இல்மி அலல் முத்தமன்னினீன மகானத காரூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி காரூனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சொத்துக்களை பார்த்து ஆசை வைக்கிறார்களே, அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு பதிலை தருகிறான். வைலக்கும் ஸவாபுல்லாஹி கைருன் லிமன் ஆமன வ அமில ஸாலிஹன் வலா யுலக்காஹா இல்லா ஸாபிரூன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது, உங்களுக்கு கேடுதான் உண்டாகும். ஸவாபுல்லாஹி கைர், அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ் சொல்லுகிறார் உலகத்தில் வாழ்றீங்களே, இதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி மகத்தானது, மகத்தானது. இது உங்களுக்கு விளங்குதில்லை. அந்த கூலி யாரு கொடுப்பான்? லிமன் ஆமன வ அமில ஸாலிஹன், யார் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வை நம்பி நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு இதைவிட விசாலமான மகத்தான கூலியை அல்லாஹ் கொடுக்கின்றான். உலகத்தில் இருக்கிற சொத்துக்கள் பொக்கிஷங்கள் அல்லாஹ்விடத்தில் பெருமதி கிடையாது. அவ்வாறு பெருமதியாக இருந்தால் உலகத்திலே அல்லாஹ்வை நடக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டான். இந்த உலகத்திலே இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் கொசுவுடைய இறக்கைக்கு கூட அல்லாஹ்வுக்கு சமம் கிடையாது. குப்பைகளை போன்று யார் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம் என்ற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். வலா யுலக்காஹா இல்லா ஸாபிரூன். அப்ப அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த மகத்தான கூலியை யார் எடுத்துக்கொள்வார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வை நம்பி பொறுமையாக இருக்கிறார்களே. சோதனைகள் வரும், கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், பல விபரீதங்கள் வரும், பல முசீபத்துகள் வரும். இவைகள் எல்லாத்திலையும் பாதுகாப்பு தேடிக்கொண்டு அல்லாஹ்வை பயந்து பொறுமையாக இருக்கின்றார்களே, அவர்கள் மாத்திரம் இந்த மகத்தான கூலியை பெற்றுக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு கூறுகிறார்கள், அஅதத்து லிஇபாதி الصالحين ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر. நான் அல்லாஹ்வுடைய நல்லவர்களுக்காக நான் அல்லாஹ் தஆலா ஒரு சுவனத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். எவருடைய கண்களும் பார்த்திருக்காது, எவருடைய காதுகளும் அவருடைய அமைப்பை பற்றி கேட்டிருக்காது, எவருடைய உள்ளத்திலுமே அந்த சிந்தனைக்கு வந்திருக்காது. இன்றைக்கு நாம் எத்தனை சிந்தனைகள் வந்தாலும், 110 மாடி சிந்தனைக்கு வந்தாலும், விசாலமான தோற்றங்கள் சிந்தனைக்கு வந்தாலும், பல பல நவீன முறையில் அமைக்கப்பட்ட மாளிகை கல்புக்கு சிந்தனைக்கு வந்தாலும், இவைகள் அனைத்துக்கும் அப்பாற்பட்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லவர்களுக்கு ஆக்கியிருக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு கூறுகிறார்கள். கடைசியாக அத்தஅஜூலு பி இகாபி காரூன் ஃபி துன்யா, துனியாவிலே காரூனுடைய தண்டனை மிக தீவிரமாக வந்து கொண்டிருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான்? ஃபஹஸஃப்னா பிஹி வ பிதாரிஹி ஃபமா கான லஹு மின் ஃபிஅத்தின் யன்சுரூனஹு. இவருடைய சொத்துக்களை பொக்கிஷங்களை இவர் பெருமை எடுத்துக் கொண்டு அல்லாஹ்வை நம்பாமல் நடந்ததனால் அல்லாஹ் தஆலா அந்த சொத்துக்களுடன் சேர்த்து அல்லாஹ் பூமிக்குள்ளே எடுத்துக்கொண்டான். ஃபமா கான லஹு மின் ஃபிஅத்தின் யன்சுரூனஹு, அந்த நேரத்திலே பூமி அவனை இழுத்துக் கொண்டிருக்கிறது, உள்ளே
எந்த கூட்டத்தாரும் அவனுடைய சொத்து சுகமை எதுவுமே அதிலே இருந்து அவனை பாதுகாக்க இயலாமல் போய்விட்டது. மின்தூனில்லா அதில் இருந்து பாதுகாக்க வேண்டுமானால் அது அல்லாஹ் தான் பாதுகாத்திருக்க வேண்டும். ஒமா காலமின் முத்தஸ்ரீன் அவனோட கூட இருந்தார்களே அவர்கள் கூட அதை பாதுகாக்க முடியாமல் போய்விட்டது. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை ஒரு படிப்பினைக்காக இவ்வாறு நமக்கு செய்திருக்கிறான். இந்த அவனை பூமிக்குள்ளே அல்லாஹ் இழுக்கும் பொழுது அவனுடைய முழுமையாக அவன் இழுக்கவில்லை. அவனை உள்ளே இழுத்ததுக்கு பின்னால் அவனுடைய மாளிகையில் சுமார் 3 மாடிகளுக்கு மேலே அந்த காலத்திலே கட்டியிருந்தான். 336 அதில் அறைகளை வைத்திருந்தான். இந்த அறைகளில் அரைவாசி தாண்டிவிட்டது, அரைவாசி பூமிக்குள்ளே போகாமல் இருந்தது. எதற்காக? பின்னால் வாழ்வர்கள் இதனை பார்த்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பூமிக்குள்ளே இழுத்து அவருடைய சொத்துக்களை இழுத்து அவருடைய மாளிகையில் ஒரு பகுதியை பூமிக்குள்ளே மேலே இருந்து கொண்டிருக்கிறதற்கு வரக்கூடியவர்கள் பார்க்க வேண்டும். எனவே இந்த காரூனை இவ்வாறு பூமி இழுத்ததற்கு பின்னால் ஒரு கூட்டம் காரூனுடைய சொத்தை பார்த்து ஆசை வச்சார்களே, ஆஹா எங்களுக்கு இல்லையே, இப்படி கோடி கோடியா சொத்தா வச்சிருக்கிறானே, எங்களுக்கு இல்லையே. அந்த கூட்டம் இதை பார்த்தவன்னு சொன்னார்கள், வாஸ்பஹல்லதீன தமன்னவு மக்கானவு, யாரெல்லாம் காரூனை போல நானும் ஆக வேண்டும் ஆசை வச்சார்களோ அவங்க காரியாயினை பார்த்தாங்க. பிலான்ஸ் யகூலுன வைக்க அன்னல்லாஹ் யப்சுது ரிஸ்க லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு விசாலமான ரிஸ்க் கொடுக்கிறான். மின் இபாதிஹி தன்னுடைய அடியாரிலே இருந்து வயகதிர் லௌலா அன் மன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ் எங்களுக்கு அருள் செய்யலன்னா இந்த பூமியோட சேர்த்து எம்எல்ஏ இருந்திருப்பானே, அல்லாஹ் எவ்வளவு பெரிய குதிரத் உள்ளவன், எவ்வளவு வல்லமை உள்ளவன் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அந்த ஊரில் அந்த மதீனா அவன் வசித்த அந்த இடத்திலே அந்த மதீனாவிலே ஒரு பகுதியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமிக்குள்ளே எடுத்துக்கொண்டான். எதற்கு? வரக்கூடியவர்களை பார்த்து படிப்பினை பெற வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதிலே இருந்து நாம் படிப்பினை பெற வேண்டிய என்னவென்று சொன்னால், ஏழ்மையும் செல்வந்தமும் அல்லாஹ்வுடைய திருப்தியையோ அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டு பண்ணாது. ஏழ்மையா இருந்து கொண்டும் அல்லாஹ்வை திருப்தி அடைய முடியும். ஏழ்மையா இருந்து கொண்டும் அல்லாஹ்வை கோபக்காரனாக்க முடியும். பணக்காரனா இருந்து கொண்டும் அல்லாஹ்வுடைய திருப்தி அடைய முடியும். பணக்காரனா இருந்து கொண்டும் அல்லாஹ்வுடைய கோபத்தை அடைய முடியும். எனவே ஏழ்மையா இருப்பதனால் அல்லாஹ் பக்கம் சாய்வது, பணக்காரனா இருப்பதனால் அல்லாஹ் பக்கம் சாய்வதில்லை என்பது கிடையாது. ஒரு மனிதனுடைய பணமோ வறுமையோ அல்லாஹ் பக்கம் கோபத்தையோ அன்பை ஏற்படுத்தாது. அவன் அவைகளை உபயோகித்து அல்லாஹ் பக்கம் நெருங்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். இரண்டாவதாக கஸ்ரத்துல் மால், எவனுக்கு பொருள் அதிகமாகின்றதோ அது தூக்கி சாஹிபுல் பகை வல் பதர், பொருள் அதிகமாக அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதிலே, தவறு செய்யறதிலே, வரம்பு மீறத்திலேயும் அதிகரித்துக் கொண்டே போகின்றதை இந்த சம்பவத்திலே பார்க்கின்றோம். மூன்றாவதாக அல் மூமின் நாசிஹுன் அமீன், மூமின் என்றால் உண்மையான விசுவாசி என்றால் நல்லதை மக்கள் சொல்லக்கூடியவர் இருக்கிறோம். அவர் கூட அந்த காரூனோடு இருந்த மக்கள் நல்லவர்கள், பிறருக்கு நசீஹத் செய்தார்கள். காரூனுக்கு சொன்னார்கள், சொத்து சுகமிக்கப்பா, பெருமை அடிக்காத, அல்லாஹ்வை பயந்துக்க நசீஹத் செய்தார்கள். நான்காவதாக அந்நதுரு இலா அஹ்லி துன்யா வஸீனத்துஹும் மஹ்தூருன், நல்ல உலகத்தில் செல்வாக்கு பொக்கிஷங்களோட வாழ்றவங்களை பார்த்து நம்ம பேராசை வைக்க கூடாது. அவங்களை பத்தி நம்ம ஆசைப்படுறத தவிர்க்கணும். அதே போன்று நதுரு அஹ்லுல் இல்மி இலா ஸீனத்து துன்யா வ அஹ்லிஹா, இல்முடைய ஆட்களையும் அல்லாஹ் பக்கம் நெருங்கி இருக்கின்ற ஆட்களையும் அதிகமாக அவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அதே போன்று கது யஜஅலுல்லாஹு யகாப அலா முஸ்தஹக்கி ஃபி துன்யா, அல்லாஹ் தஆலா உலகத்திலேயும் மக்களை தண்டிப்பான். யாரெல்லாம் வரம்பு மீறுகிறார்களோ அவர்களை ஆகிரத்திலும் தண்டிப்பான், உலகத்திலும் அல்லாஹ் சோதனை என்ற பேர் தண்டிப்பான் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான சோதனைகளை பாதுகாப்பானாக.